Hi friends, welcome to Pinko Pink channel. சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு அன்பிளான் ட்ரிப்பாக வந்தது தான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. ஆனால் ஒரு சில இடங்களை மட்டும் செலக்டிவாக நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அப்படி போனதில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த இடம் தான் மணக்குள விநாயகர் கோவில். இந்த கோவிலில் இருக்கிற விநாயகருக்கு அருகம்புல்லுக்கு கூடவே தாமரைப்பூவும் வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. தாமரைப்பூ வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுக்கறது ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சுவாமி தரிசனம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கூட்டம் இருக்குது, பட் லைன் மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால ரொம்பவே சிறப்பான சாமி தரிசனம். கோவில் போயிட்டு அடுத்தது நாங்கள் ரெண்டாவதாக வந்த இடம் தான் இந்த செல்ஃபி மியூசியம். இந்த செல்ஃபி மியூசியம் டெடிபியருக்கு கல்ச்சுரல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போட்டு ரொம்பவே அழகாக மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. 195 நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த டெடிபியர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. இந்த சேரில் உட்காந்துட்ருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் முதல்ல இந்த சாஃப்ட் டாய்ஸை கண்டுபிடிச்சவராம். ஸோ அவரோட ஸ்டாச்சுவும் இங்கே இருக்குது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த டெடிபியர்ஸே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டெடிஸ், ஸ்மாலஸ்ட் சைஸஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் உலகத்திலே ரொம்ப உயரமான மனிதரோட ஸ்டாச்சு இருக்குது, குள்ளமான மனிதரோட ஸ்டாச்சு இருக்குது, ஃபேமஸ் ஆக்டர்ஸோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த ஃபைபர், அதுக்கப்புறம் சிலிக்கானில் இந்த ஸ்டாச்சூஸை செஞ்சுருக்காங்கங்க. ஃபைபருக்கும் சிலிக்கானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வரணும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க இந்த இடமே பார்க்குறதுக்கு. அடுத்ததாக தி சேக்ரட் ஹார்ட் பெசிலிக்கா அப்படிங்கிற சர்ச்சுக்கு வந்திருந்தோம். இந்த சர்ச்சோட ஆர்கிடெக்சர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சர்ச்சுக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகும் போதே அவ்வளோ ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு தாங்க இந்த சர்ச்சுக்கு இருந்தது. நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது ஃபாதர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் நாங்களும் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து அப்படியே அந்த சர்ச்சில் கட்டியிருக்கிற அந்த கலர் காம்பினேஷன், அந்த கூர்மையான அந்த வளைவு, என்ட்ரன்ஸ்க்கு இருக்கிற கூர்மையான வளைவு, அங்கே இருக்கிற கலரான கிளாஸஸ், அது எல்லாமே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்தது கண்ணுக்கு பார்க்கறதுக்கு. பாண்டிச்சேரியில் நிறைய சர்ச்சஸ் இருக்குங்க. ஆனால் இந்த சர்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்கள் கூட நான் இதை வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். சென்னையில் பாரிஸில் இருக்கிற அந்தோனியர் சர்ச்சுக்கு நான் போயிருக்கேங்க. அதுக்கப்புறம் செகண்டாக நான் வந்திருக்கிறது தான் இந்த பாண்டிச்சேரி சர்ச். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் இந்த சர்ச்சை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அழகான ஒரு பிளேஸுங்க. ஸோ இந்த சர்ச் போனதுக்கப்புறமா நாங்கள் மதியம் லஞ்சுக்கு மதுரை வீடு அப்படிங்கிற ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோங்க. ஸோ இந்த ஹோட்டல் சுமாராக தான் இருந்தது, பட் பசிக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஹோட்டலில் செலக்ட் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். ஓகே தாங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால பிஎன்பி அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் தங்குறதுக்கு. இந்த ஹோட்டலில் ரெண்ட் பார்த்திங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த நெய்ப்பழம் மரம் இருந்ததுங்க. இது சம்மரில் தான் நிறைய இந்த பழம் இருக்கும். ஸோ இந்த பழத்தை நான் சின்ன வயசில் சாப்பிட்டது. ஸோ கனிஷ்காக்கும் இந்த பழத்தை பறித்து கொடுத்தேன். அவளுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி இதை சாப்பிட்டா. கொஞ்ச நேரம் ஹோட்டலில் ஸ்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு 4:30, 5 o'clock போல் ராக் பீச்சுக்கு வந்திருந்தோம். ஸோ ராக் பீச் பார்த்திங்கன்னா 5:30க்கு மேலே அங்கே யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அலை ரொம்பவே பெருசாக வருதுங்கிறதுனால யாரையும் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் நிற்க வைக்கல. நம்ம சென்னையிலலாம் ஈவினிங்க்கு மேலே தான் பீச்சுக்கே போவோம். ஆனால் இந்த இடத்துல ஈவினிங் பீச் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம தூரத்துலேயே உட்காந்து வேணால் இந்த தண்ணியை ரசிக்கலாம், பட் தண்ணியில் நிற்கிறத அலோவ் பண்ணுறதில்ல. ஆனாலும் சில பேர் ஈவினிங் வரவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் நாங்கள் நின்றுட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த ராக் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் பாண்டிச்சேரியோட அந்த தலைமைச் செயலகம் இருக்குங்க. பீச்சுக்கெலாம் வந்தோம்னா நம்ம ரொம்ப நேரம் நடந்து கால் வலிக்கும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு உட்கார்றதுக்கு நிறைய சீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை நல்லா பார்த்து ரசிச்சுட்டே வரலாம். அடுத்த நாள் புதுச்சேரி மியூசியம் போகலான்னு வந்திருந்தோங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேவா, அதனால் அதை மட்டும் எங்களால் பார்க்கவே முடியல. இதுக்கு டைமிங் 9 to 5ங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் புதுச்சேரி மியூசியம் போய் பார்த்துட்டு வாங்க.
அதுக்கு பக்கத்துலேயே பாரதி பூங்கா இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு சறுக்கல், ஊஞ்சல், ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்கில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. நல்ல பெரிய பார்க்கு. ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒயிட் டவுன் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் நமக்கு ஃபோட்டோ ஷூட், ப்ரீ வெட்டிங் ஷூட், இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்துவமான ஒரு பிளேஸ் தான். இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு இன்னொரு பில்டிங் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்காதுங்க. எல்லாமே தனித்துவமான ஒரு அமைப்பில் கட்டியிருப்பாங்க. நிறைய படங்களுக்கு இங்கே பாடல் காட்சிகள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த பில்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் வந்து இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஒயிட் டவுன் ஏரியாவில் ஒரு 5-6 ஸ்ட்ரீட் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஆர்கிடெக்சரில் தான் பில்டிங்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஸ்டைல். இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் பில்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதுவே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் நடந்து பார்த்துட்டே இருந்தோம். ஒவ்வொரு பில்டிங்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. இந்த ஒயிட் டவுன் ஏரியாவில் இந்த காகித பூக்கள் மரம் வந்து ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. நிறைய கலர்ஸில் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி மரத்தை வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் இங்கே கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த காகித பூக்கள் மரங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வச்சு வளர்த்தோன்னா அந்த வீடே வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து ஒரு தோற்றம் அளிக்கும். அடுத்ததாக வந்து அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல் சர்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். இந்த சர்ச்சும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த சர்ச்சோட கட்டுமான அமைப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சர்ச் வந்து ஒயிட் டவுன் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஸோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ரொம்ப தூரம் நம்ம நடக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் வந்து காரில் வந்தாலும் பார்க் பண்ணிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 2 வீலர் ஏதாவது ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாண்டிச்சேரியில் 2 வீலர் வந்து ரெண்ட்டுக்கு கிடைக்குதுங்க. 1 டே 2 டேஸில் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம சுற்றி பார்க்கலாம். 2 வீலரில் பார்க் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சர்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து போட்டிங்க்கு வந்துட்டோங்க. இந்த போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளேஸை வந்து நமக்கு கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த போட்டிங் ட்ரிப் பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த போட்டிங் ட்ரிப் வந்து குழந்தைங்க ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ 4 பிளேஸ் வந்து இவங்க கவர் பண்ணுறாங்க. அந்த 4 பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் இந்த சீ வாட்டரும் பேக் வாட்டரும் ஒன்றா கலக்கிற இடம். இது வந்து ஹார்பருங்க. மீன் பிடிக்கிற அந்த படகெல்லாம் வந்து ஒரே இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து மெரினா பீச் இருக்குது. பாண்டிச்சேரி மெரினா பீச். இங்கே வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி நிறைய சாப்பிட்றதுக்குன்னே கடைகள் இருக்குங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் மதியம் லஞ்சு, டின்னர் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தீம் பார்க்கும் இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு. ஸோ அதுக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த பாண்டிச்சேரி ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ நாங்கள் கிளம்புற அன்னைக்கு மனம் மெஸ் அப்படிங்கிற ஒரு நான்வெஜ் ஹோட்டல் போயிருந்தோம். இது இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹோட்டலாம். ஆனால் என்ன ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் நாங்கள் வெயிட் பண்ணி தான் இங்கே சாப்பிட்டு வந்தோம். ஆனால் 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ஒரு இடங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு நான்வெஜ் ஃபுட் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது அப்படின்னா அது மனம் மெஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸு. அவ்வளோ பேர் வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் என்ன பார்க்கிங் தான் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா பார்க்கிங்கும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.